ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் ஸ்டுடியோ. நான் அருண். வயலுக்கு வந்தேன், மதுரைக்கு. நம்ம நல்லவே தான். இப்போ வந்து எல்லாரும் இட்லி தோசை சாப்பிட்றோம்னே. இட்லி தோசை நல்ல கிடைக்குது, அரிசி மாவு கிடைங்க. மிக முக்கியமானது வந்து உளுந்து. இட்லி மாவு, தோசை மாவு கூட மிக முக்கியமானது உளுந்து. உளுந்து எப்படி தயாரிக்கிறேன் அப்படின்னா, எப்படி வருது? நெல் விவசாயம் தெரியும். உளுந்து அப்படி தான் பயிரிடலாம். உளுந்து பயிரிட்ட மட்டும் பார்த்தாது, அது தண்ணி பாய்ச்சணும். வெயிலும் தேவை, தண்ணியும் தேவை. அதுக்கு தண்ணி பாய்ச்சி அதை அறுவடை பண்ணி அதை அறுத்து காய வச்சு, அதுக்கப்புறம் சில பேர் கொஞ்சம் மட்டும் கையை அடிச்சிடுவாங்க. நிறையா இருந்தால் இந்த இது மாதிரி மிஷின் வச்சு அடிக்கணும். மிஷின் வச்சு அடித்தா மட்டும் பார்த்தாது, அதுக்கு ஒரு 5 ஆள் வேணும். கிட்ட போய் காட்டுறேன் எப்படி மிஷினில் அடிக்கிறாங்க, எப்படி உளுந்து வருதுன்னு பார்ப்போம். சம்மர் வந்துட்டுல எல்லாம் அறுக்கட்டையாக வந்துட்டு, உளுந்து அறுக்கட்டையாக வந்துட்டு எல்லாம் அறுத்து ஆள் வச்சு அறுத்து உளுந்தெல்லாம் காய வச்சுருக்காரு. காய வச்சோன்னே மிஷின் வந்தோன்னா அள்ளி போட்டோம்னா நல்லா மிஷின் அடித்து தூளாக கொடுத்துரும். அப்படியே தூத்தி எடுத்துருவாங்க உளுந்தை. சொல்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும், பண்ணி வரதான் தெரியும் கஷ்டம். உளுந்தை அடித்து பாருங்களா, அப்பா வேவாத வெயிலில் அடிக்கிறோம். உளுந்து அடிச்சதுல அடிச்சிட்டு இருக்குது. அடிச்சுட்டு இப்போ தூத்துறோமா? மிஷின் அடித்தா மட்டும் மற்ற தூத்தணும். வேறு தூத்தி அப்புறம் இது இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. உளுந்து இது மாதிரி கிடைக்கிறதுக்கு இட்லி தோசையாக சும்மா வைக்க முடியாது. இது மாதிரி கஷ்டப்பட்டு தான் வரும். அப்போ காற்று இந்த பக்கம் அடிக்கிறதுனால மாற்றி மிஷினை மாற்றி இங்கே வைக்கிறாங்க. இங்கே இறந்த மிஷின் வரைக்கும் இங்கே வைக்கிறாங்க. ஏன்னா காற்று அடிக்கிறது தூசி ஒரு பக்கம் அடிச்சிட்டு இருக்கு. இது பக்கம் போட்டாலும் அடிக்கிறத பார்ப்போம். இப்போ பாருங்க, அடிக்கிறது காட்டுறேன். இந்த அள்ளி போடுறாங்க பார்த்தீங்களா? இந்த மிஷின் எடுத்துது பாருங்க. அந்த கிட்ட போனா தூசி அடிக்கும். அதான் இங்கே வந்துட்டேன். அள்ளி இப்படி உளுந்து அள்ளி போட்டாங்கன்னா மிஷினை அடிச்சு அந்த பக்கம் தள்ளுது பாருங்க. தூசியெல்லாம் பக்கம் தள்ளிடும். இது இந்த பக்கம் மிஷினை அடிச்சு உளுந்து கொட்டுறதை காட்டுறாருங்க. இந்த அள்ளி போடுறாங்களா? உளுந்து அள்ளி அதில் போடுறாங்க. அள்ளியில் போட்டோன்னா அந்த பக்கம் தூசி வெளியே அடிக்குது, அந்த பக்கம் அடிக்கிறது ஆப்போசிட்ல. இந்த உளுந்து வந்து பிடி கொட்டுறது தெரியலையா? காட்டுறேன். அப்பா தூசி எனக்கு பறக்குதுப்பா. அள்ளியில் போட தூசி இங்கே பறக்குதா? இதோ உளுந்து கொட்டுறது பாருங்க. இப்படிதான் உளுந்து சகல மாதிரி சலிச்சு கொடுக்கும். அப்புறம் வீட்டில் வச்சு புடச்சி எல்லாம் கழுவி சாப்பிட வேண்டியதான். அப்பா தூசி தான். அப்பா தூசி பறக்குது பார்த்தீங்களா இல்லையா? இப்படிதான் உளுந்து அடிக்கிறது மிஷினு. உளுந்த நடுறது விதைக்கணும், அப்புறம் தண்ணி பாய்ச்சணும், அப்புறம் காய அறுக்கணும். அறுவடை பண்ணுறப்ப அவ்வளோ பொம்பளை வச்சா எல்லாம் அறுக்கணும். அப்புறம் பச்சை உளுந்தெல்லாம் காய வைக்கணும். வெயில் எல்லாம் காய்ச்சல் விடணும். காய்ச்சி அதுக்கப்புறம் தான் மிஷின் கொண்டாந்து மாதிரி அடித்து அவ்வளோ ஆளுவ 5 ஆளுவ இருந்தால் தான் முடியும். மிஷின் மட்டும் தான் பார்த்தாது. அள்ளி போடுறது, அள்ளி வச்சு கட்டுறதுக்கெல்லாம் ஆள் வேணும். இதெல்லாம் செஞ்சால் தான் உளுந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் தோசை மாவெல்லாம் அசால்ட்டாக 30 ரூபா பாக்கெட்டு, 1 கிலோ பாக்கெட்டு, 50 ரூபா பாக்கெட்டு வாங்கிட்டு போயிடுறோம். அதுக்கு பின்னாடி உழைப்பு இவ்வளவு இருக்குது. ஓகே, லைக் பண்ணுங்கள்.